திங்கிறதுக்கு என் புள்ள எல்லாம் சம்பாரிச்சு போடணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? நான் அடுத்தவங்களை சொல்லி என்ன தேவை போகுது? நம்ம வீட்டில் உள்ளது சரியில்லையே, அப்புறம் என்னத்தை பண்ணி தொலைய முடியும்? இந்நேரத்துக்கு என் புள்ள வீட்டில் நான் கூட 15 அவன்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனால் இவளுக அவன் சம்பாதிக்கிறத தின்னே அழிக்கிறாளுகளே. எதுக்கு நொய்யின்டே இருக்கானே தெரியலையே. காலங்காத்துல ஒரு பக்கம் விடிஞ்சும் விடியாமையும் என்ன அப்ப எதுக்கு காலங்காத்துல நெய்யுன்னு கத்தியே சலிக்கிற? வீட்டுல இருக்கிறது என்னவோ 2 பேரு தான். என்னமோ 2 ஊருக்கு சமைக்கிற மாதிரி தான் பெரும் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ஆமா ஆமா, நான் பண்றதா உங்களுக்கு தெரியுது. நம்ம பையனை கூட்டிக்கிட்டு போய் வாங்கி தின்னே அழிக்கிறாளுகளாமா அவளுக்கு குடும்பத்துல உள்ளவங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆமா, நான் சொல்றதெல்லாம் உங்க மண்டைக்கு ஏறாது, ஒன்னும் விளங்காது. இப்ப என்ன உனக்கு? காலங்கத்துல எந்திரிச்சோன்னு பேய் பிடிச்சிருமா? ஒவ்வொரு டைமும் பேய் விரட்டிக்கிட்டே இருக்கணுமா? நம்ம கூட நம்ம பையன் கஷ்டப்படுறான், அவனை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு 15 கேட்க மாட்டோம். ஆனா இவளுக அவனை வேலைக்கு போக சொல்லி காசை வாங்கி நல்லா தின்னே அழிக்கிறாளுகளாமா. அங்க நடக்கிறது எப்படி உனக்கு இங்க தெரியும்? நீ இங்கே தானே இருக்க. ஆமா, அங்க நடக்கிறது எதுவும் எனக்கு தெரியாது. இங்க யாரும் எனக்கு சொல்ல மாட்டாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அவன் வீட்டு வேலையை பாக்குறதே வேலை இல்ல போல இருக்கு. அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதே தான் பொழப்பு. நடக்கிறதா வந்து சொல்றாங்க. இல்ல அவங்கள கதை கட்டி சொல்லணும், அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? யாரு உங்ககிட்ட என்ன சொன்னது? வேற யார் என்ன சொல்லுவா? மளிகை கடைக்கார தம்பி தான் சொன்னா. அப்படி என்ன சொன்னாரு? நேற்று மளிகை ஜாமான்லாம் அந்த அவங்க ஊரில் கேட்டாகலாமா, கொண்டு போய் கொடுக்க போனத நம்ம பையன் அவ்வளோ பெரிய இதில் தீனி வாங்கிட்டு போகிறானாமா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. பெரிய விஷயமாவா? என் பையன் சம்பாதிச்சு கொடுத்து அவளுக்கு நல்லா தின்னு வைத்த நொப்பணும்னு என் பையனுக்கு என்ன தலையெழுத்தா? அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் குடும்பம்னு ஒன்று ஆகி போச்சு. அவங்களுக்கு அவன் செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவளுக்கு எல்லாம் செய்யணுமா? உன் பையன் வாடகை கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வீட்டுல போய் உக்காந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதத்தான் பண்ணுவாங்க. உங்ககிட்ட போய் பேசுறேன் பாருங்க, என்ன சொல்லணும்? ஏன்னா இப்படி கேவலமா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அப்பா அங்க மாப்பிள்ளையும் தான் நம்ம பிள்ளைய தங்கம்மா தாங்குறாரு. அதுக்குன்னு நம்ம என்ன பிடிச்சி ஏன் இப்படி பண்ணீங்க வச்சிங்க நான் சொல்றோம். நல்லா பாத்துக்கிறாருன்னு சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி தானே அந்த அம்மாவும் தான் பிள்ளைய மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பாரு. ஷோ ஆண்டவனே, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுலையும் சுண்ணாம்பும் வைக்கிறதே இவரோட வேலை பொழப்பா இருக்கும். மாமியார்னு போய் வெளியே சொல்லிக்கிறா, அதுதான் பெரிய இது. அடுப்பு பாட்டுக்கு எரியுது, ஏதோ ஒரு பாத்திர மண்டத்தை வச்சிருக்கலாம், அது பாட்டுக்கு போறத பாரு. கைகளிலே கால்களிலேன்னு பாடு. ஆனா உன் புருஷன் அடிக்கிற கூத்து லூட்டியும் உனக்கு என்ன தெரியவா செய்து? தடி, நீ எங்கிட்ட இருந்துடி வந்த? நான் தான் வீட்டுல தண்ணி இல்ல, அதான் சரி தண்ணி தீர்ந்து போச்சுன்னு தண்ணி எடுக்க வந்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறவ? ஏன் பழப்பன்னு தெரியாத? மீன் எதுவும் அகப்படுமான்னு பார்த்தேன். தூண்டில போட்டு எவ்வளோ நேரம் கஷ்டப்படுறது. அதான் சரி இந்த மாதிரி வச்சோம்னா இதுல வந்து சிக்குன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன். சரி சரி. என்ன உங்க மச்சான நினைச்சு பாட்டு பாடுறீங்களோ? பாட்டு மச்சான நினைச்சு மண்ணாங்கட்டிய நினைச்சு பாடுறாங்க. ஏண்டி நீ வேற? சும்மா நின்றுக்கிட்டு வேலை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சலுப்பா கிடந்துச்சு. அதான் சரி பாட்டு பாடிக்கிட்டே பார்த்தோம்னா கொஞ்சம் சலுப்பு தெரியாதுன்ட்டு தான். சரி சரி. என்ன உன் ஆத்துக்காரரை காணோம்? ஆமா ஆமா, ஆத்துக்காரரு ஆத்துல குடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு. அதனால ஆத்தங்கரைக்கு வர மாட்டாரு. ஏண்டி உன் புருஷனை புடிச்சு சாத்துலாம் சாத்துறது இல்ல போல இருக்கே இப்ப? ஏன் இப்படி இந்த கொலவெறி? நேத்து ஹோட்டலுக்கு போயிருந்தோம் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட. உன் புருஷன் ரணகலம் பண்ணிக்கிட்டு திரியறாரு. என்ன பண்ணது? கடையில வந்துட்டு பேரும் அக்கபரு பண்ணிட்டது. அப்படியப்பா, நீ இருக்கும்போதுதான் ஆளு மூச்சு பேச்சு இல்லாம கப்பு சுப்புன்னு இருக்காரு. உன் தலை மறைஞ்சிருச்சுன்னா ஆளு பயங்கரமான வேலையெல்லாம் பாக்குறாரு. ஏன் என்ன வேலை பார்த்தாரு? குடிச்சுட்டு வந்துட்டு உன் புருஷன் அந்த அவ யாரு, இந்த செவ்வந்தியா அவளோட புருஷன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பேரும் அக்கபரு பண்ணிட்டாங்க. கடையில ஆப்பாயில பார்சல் பண்ணி கொடுக்கணுமாமா. ஆப்பாயில பார்சல் பண்ணி கொடுக்கணுமா? குடிச்சுட்டு கண்ணா பின்னாடி பேசிக்கிட்டு திரியறாருடி. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வேற, ஒரு பக்கம் என் புருஷனா பங்காளின்னு எனக்கு அந்த கடுப்பு வேற.
தொடப்பக்கட்ட காலையில எந்திரியா வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு வேலை வெட்டிய பாருன்னா முடியாது. அங்க வந்து ஆடிக்கிட்டு திரியானா ஆடிக்கிட்டு. இன்னைக்கு வீட்டுக்கு போய் விளக்கமத்தை எடுத்து விளாசுனாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. கடைசியில் அந்த கடைக்கார பையனே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உடனே போன் எடுத்து நான் தான் இருந்துட்டு சிம்ரன் அப்படின்னு கூப்பிட்டதுன்னா புருஷன் துணியாக்கானு பிரிச்சுக்கிட்டு ஓடிட்டாண்டி. உனக்கு சிரிப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கணும் வீட்டுக்கு போய் அவனை விளக்கமத்தை எடுத்து விளாசுல இனி காலை வெளியே எடுத்து வைக்க மாட்டான் பாரு. மனசாட்சி வேணாமா? கடன் நடத்துறாங்க அவங்களும் கடனை உடனே வாங்கி கடையவே காலி பண்ணிடுவாரு. வீட்டுல அரிசி பருப்பு காலியா கிடக்குது, அத வாங்கினாரனா அது முடியல, கடையை காலி பண்றானே கடைய. இன்னைக்கு அவனையே காலி பண்றேன் பாரு. தொடப்ப கட்ட பையன் வீட்டுல ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, போட்டு அலப்பற பண்ணிக்கிட்டு திரியறானா. இன்னைக்கு எடுத்து அடிக்கிறாட்டி இல்ல, இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளாகிறான் பாரு. பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோமே, அதுக்கு ஒரு நல்லது செஞ்சு வைக்கணும் அந்த புத்தி இல்ல. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா குடிச்சுக்கிட்டு ஆடுறான். இன்னைக்கு இருக்குடி அவனுக்கு, போய் அங்க வச்சுக்கிறேன் அவனை. ஏய் சிம்ரன், ஐயோ நமக்கு வாய் இருக்க மாட்டாம சொல்லிவிட்டோம் வேற. போய் இன்னைக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? ஐயோ கடவுளே. ஏய் சிம்ரன், ஐயோ போறாளே இவன் போன இன்னைக்கு அவன் புரிசுங்காது கிழிஞ்ச கோமனம் கணக்க கிளிய போது போலயே. அண்ணி, உங்க தங்கச்சிக்கு சொல்லி கொடுங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு. ஏன் இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்ததே இல்லையா ஒரு தடவை? நீயே சொல்லிட்டியலாமா ஒரே ஒரு தடவைன்னு. அண்ணி அந்த கூத்த கேளுங்க. ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா, முறுக்கு சுடுறேன் அப்படின்னா, நான் வேண்டாமா நான் கடையில வாங்கிட்டு வரேன், ரிஸ்க் வேண்டான்னு கேட்கவே இல்லை. நான் செஞ்சே ஆகணும். இந்த டிவியில பாருங்க இந்த முறுக்கு மிக்ஸ் எல்லாம் வந்திருக்காமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னான். நானும் சரி கொண்டு வந்து கொடுத்தா நல்லா முறுக்கு முறுமுறுன்னு வரும்னு நினைச்சேன். அது செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறா கருன்னு. கொஞ்சோண்டு அனல் அதிகமா போச்சு, அதனால அப்படி போச்சு. இருந்தாலும் நல்லா தானே இருந்துச்சு. அனலை கம்மியா வச்சிருக்கணும். அட நீங்க வேற அண்ணி, அது அனலை கம்மியா வச்சாலும் சரி அனலை அதிகமா வச்சாலும் சரி அது கருன்னு கருகி போய் வந்துச்சு. அது மட்டும் இல்ல நீ, அதுவும் வாயிலே வச்சு கடிக்க முடியல, கல்லு கணக்கா கடந்துச்சுன்னா பாத்துக்கங்க. இவரு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஏண்டி இதுக்கு தான் சொல்றது, நம்ம வீட்டுல இருக்கும்போது எல்லாத்தையும் கத்துக்கணும்னு. நீ தான் கத்துக்கடினா புக் எடுத்து வச்சுக்கிட்டு உக்காந்துக்குவ. சரி முடிஞ்ச போத பத்தி இப்ப எதுக்கு பேச்சு? என் பிள்ளைக்கே கல்யாணம் ஆக போகுது, இதுல நான் இனிமே இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? ஆமா அப்ப வீட்டுக்கு வர மாப்பிள்ளைக்கு நீ எதுவும் செஞ்சு போட மாட்ட. உன் பிள்ளைக்கு நீ வந்து செய்யி, நான் எதுக்கு செய்யணும்? கேட்டுக்கோங்க நீ, இப்படித்தான் இருக்கும் பொழப்பு. இதே இவ இப்படி இருக்கானா, நம்ம பிள்ளைக்கு அதுக்கும் மேல தொழில் சொல்லி கத்து கொடுத்துருக்கானா பாத்துக்கோங்க. வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம் கூலி கொடுத்து, அவங்க தான் பண்றதுக்கு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நம்ம பண்ணணும்? போற வீட்டுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கடைசியில என்னதான் கூட்டிட்டு போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லாம இருந்தா சரிதான். இந்தாப்பா இந்தா காப்பி. கொஞ்சம் அமைதியா இருக்கா? ஹலோ. சொல்லுங்க. போன் பண்ணிட்டே இருந்தீங்க போல இருக்கு, இப்பதான் போனை பார்த்தேன். யாரு? யாருப்பா? ஊட்டி. ஐயோ, இந்த மனுஷன் தான் ஃபோன் பண்றாரு போல இருக்கே. நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாதப்பா. லிங்கம், ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்ப்பா. அக்கா மக எல்லாம் நல்லா இருக்காங்களா? அக்கா பிள்ளையெல்லாம் சௌக்கியமா? அப்பனா மீனா அங்க போகலையா? அப்ப கத்தீச்சு சொன்னது உண்மைதான் போலயே. அப்ப அங்கேயும் இல்லைன்னா எங்க தான் போயிருக்கா? ஹலோ. சொல்லுப்பா லிங்கம். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க, நீங்க தான் சொல்லணும். இல்லப்பா, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். அங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன எதுன்னு கேட்க. சரிப்பா, நீங்க பாருங்க. நான் வைக்கட்டுமா? திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன எதுன்னு தெரியல. எதுவும் பிரச்சனையாங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, எல்லாம் நல்லா இருக்கும். குரல் ரொம்ப தடிக்குது, எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்க. இல்லப்பா, அது ஒண்ணும் இல்ல. குரல்ல தான் தெரியுது, என்ன எதுன்னு தான் சொல்லுங்களே. இல்லப்பா லிங்கம், எங்க அக்காவை கேட்கறதுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? நீங்க வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் அது என்ன மாடா இல்ல மனுஷியா? என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? எங்க வீட்டுல இருக்கும்போது எங்க அக்காவை தங்கமா தாங்கிட்டு இருந்தோம்.
உங்களுக்கு கட்டி கொடுத்து படுத்தாத பாடு கிடையாது. இப்ப இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க. இதுக்குதான் பிள்ளைய கட்டி கொடுத்தோமா உங்களுக்கு நாங்க? ஏதோ போனா போகுது, அக்கா வீட்டுக்காராச்சு, என்ன நம்மள பேசினாலும் நம்ம அக்காவை நல்லா வச்சுக்கிட்டா அது போதுமே. நமக்கு எதுவும் செய்யலைன்னா கூட பரவாயில்லன்ட்டு நாங்க இருந்தோம்னா என் தம்பிக்கு அப்படி சொத்தையும் எழுதி கொடுத்தோம், அதுவும் பத்தலைன்னு நீங்க எவ்வளவு இது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்க. இப்ப எங்க அக்காவே வீட்டை விட்டு போற அளவுக்கு பண்ணிருக்கீங்க. போனவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. எப்ப எங்க அக்கா வீட்டை விட்டு போனாங்க? எப்ப லிங்கம் கோவப்படாதப்பா, போய் ஒரு 2 நாளைக்கு மேல ஆயிப்போச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு சொந்தம் பந்தன்னு எல்லார் வீட்லயும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். 2 நாள் ஆகி போச்சா? 2 நாள் ஆயிருக்கு. இன்ன வரைக்கும் எங்க அக்கா காணாம போன விஷயத்த ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப நீங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கீங்க? இதே மாதிரி தானே ஏதாவது பண்ணிவிட்டு கூட இப்படி நடிப்பீங்க. ஐயோ லிங்கம், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. உங்க அக்கா பேச்செல்லாம் கேட்டு எங்க அக்காவையும் எங்க அக்கா பிள்ளையும் ஏதோ பண்ணிட்டீங்க. அதை மறைச்சு எல்லாமே பண்ணிவிட்டு இப்ப நல்லவங்க மாதிரி எனக்கு போன போட்டு ஒண்ணு தெரியாம நடிக்கிறீங்களா? ஐயோ லிங்கம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அவ கோச்சிட்டு பிள்ளைய கூட்டிக்கிட்டு போனா, நான் அப்பயே போன் போட்டு சொல்லுவோன்னு பார்த்தேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துப்பீங்கன்னு தான்ப்பா சொல்லல. இப்ப மட்டும் எதுக்கு சொல்றீங்க? இதையும் சொல்லாம இருந்திருக்கலாம்ல. ஐயோ லிங்கம், அங்கிட்ட யாரும் உங்க சொந்த பந்தம் யாராவது நம்பர் இருந்தா கூட கொடுங்கப்பா. நாங்க விசாரிக்க தான் ஃபோன் பண்ணேன். பாருங்க, என் அக்காவையும் அக்கா பிள்ளையும் கிடைக்கலன்னு வைங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண மாதிரி இருப்பான். அவன் நம்ம என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் பொறுத்து போயிடுவான்னு நினைக்காதீங்க. என் அக்கா கூட எந்த நிமிஷம் அந்த நிமிஷம் முடிஞ்சு போச்சு எல்லாமே. சரிங்களா? என் கையில முடிச்சிடாதீங்க, அப்புறம் என்ன பண்ண நினைக்காது. நான் என் தம்பியும் உங்களை பஞ்சாயத்துல வச்சு மிதிச்ச மிதி மறந்துருச்சோ? இத்தனை வருஷம் என் அக்கா எல்லாம் பொறுமையா இருக்கவும் நாங்களும் பொறுத்து போய்கிட்டு இருந்தோம். என் அக்காவே போனதுக்கு அப்புறம் இனி எதுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்க மரியாதையே என் அக்கா நாளைக்குள்ள வீடு வந்துருச்சுன்னு ஒரு செய்தி வரணும். அப்படி எதுவும் வரல, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, என்னடா இது, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ற கதையாகி போச்சு. இப்போ அவள் அங்கேயும் போகல, எங்கே போயிருக்கான்னு தெரியலையே. இந்த பையன் வேற நாளைக்குள்ள என் அக்காவை தேடி கண்டுபிடிச்சி வரணுன்றான். இல்லைன்னா ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் அக்கா காரி, அவளால் என் குடும்பமே நாசமாக போச்சே. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ஐயோ, என் மீனா, என்னை இப்படி தத்தளிக்க விட்டுட்டு போயிட்டியேடி. இந்த பையன் பேசுறத கேட்கும் போதே பயமா இருக்கே. என்னடா தம்பி, நான் இங்க இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல. பொசுக்குன்னு நீ பாட்டுக்கு அப்படி பேசிட்ட. பாவண்டா அந்த மனுஷன், பயந்துட போறது. பயந்தா பயப்பட்டுக்கா, அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. உன்னை என்ன நம்ம பாடுபடுத்தி எடுத்தது. இரு இந்த 2 நாள் அந்த மனுஷனை என்ன உழுக்குறேன்னு பாரு. பிள்ளைங்கன்னா என்ன அவனுக்கு கிள்ளுகிறையா போச்சா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வச்சு குடும்பம் நடத்த முடியலன்னா இவெல்லாம் என்ன மனுஷன்? ஏன் உனக்கு தங்கத்தை பத்தி தெரியாதா? யாருக்கும் ஒரு சின்ன 10 ரூபா செலவு பண்ண விட மாட்டேன். அப்படியாப்பட்டவளை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நடத்தி நானும் 2 பிள்ளைங்களை பெற்று இவ்வளவு தூரம் வளர்த்து இதுகளுக்கு எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆளு உனக்குன்னு எதையும் செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா பேசுற பேச்சு அடிக்கிற அடி மொத்தத்துக்கும் இன்னைக்கு பேசுற பேச்சுக்கு அள்ளு விட்டு போய் கிடப்பான். இருக்கட்டும், 2 நாள் மனசு நிம்மதி இல்லாம தான் கிடக்க போறான். இருக்கட்டும், பாத்துக்கிறேன். பயமா இருக்குடா தம்பி. நீ பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். சரியா? உலகத்துல எல்லாத்துக்கும் தான் சாவு வருது. இந்த படுபாவிக்கு ஒண்ணு வந்து தொலைய மாட்டேங்குதே. அந்த அமுத எப்படி அசிங்கப்படுத்தி சிரிச்சிட்டு போறா. உன் புருஷன் அதை பண்ணா இதை பண்ணான்னு கொஞ்சமாவது இவனுக்கெல்லாம் புள்ள பொண்டாட்டி இருக்குன்னு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குது. யோ இங்கேரியா சுமரண்ண, என்னடி மீனை பிடிச்சிட்டு வந்துட்டியா? அப்படியே அதை கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டு வாடி, அப்பதான் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குமா? வெளிய மானம் போய் மறுவாத போய் நானே அவ்வளோ கேவலப்பட்டு வந்திருக்கேன். உனக்கு சூப்பரா இருக்குமா? சூப்பரா உன்னையே என்னடி விளக்கு மத்த கொண்டு புருஷனை போட்டு அடிக்கிற? விளக்கு மத்தல அடிச்சா விளக்கு மத்த தேய்ற மாதிரி நானும் தேஞ்சு போயிருவேன்டி. தேஞ்சு போறியா? உன்னைய அடிச்சு நான் தான் ஓஞ்சு போயிட்டேன். தேஞ்சு போறேன் நம்மள தேஞ்சு. ஏதோ குடிக்க மாட்டேன்னா அன்னைக்கு சத்தியம் கிட்டியெல்லாம் பண்ணி நானும் திருந்திட்டான்னு நினைச்சா நீ மறுபடியும் அதே வேலையில பாத்துக்கிட்டு இருக்க.
நீ திருந்தவே மாட்டியா எப்பயோ? ஏடி ஊர்ல உள்ளவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து புருஷனை விளக்க மாத்திர அடிப்பிய இன்னைக்கு. 4 பேர் 4 விதமா பேசுறாங்களா? நீ பண்றதானே பேசுறாங்க. இப்படி குடிச்சுக்கிட்டு ஆடுறியே, பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கான். நாளை பின்ன அவ குத்த வச்சு உட்காந்துட்டா அவளுக்கு நல்லது கெட்டது பார்க்கணுமே, அதை பத்தி யோசனை கிடையாது. அதுவும் இல்லாம நீ இது குடிச்சு குடிச்சு குடல் வெந்து ஏதோ மண்டைய கிண்டைய போட்டுட்டீன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நாளை பின்ன அவளை கட்டி கொடுக்கணும்னா கூட குடிகாரம் பிள்ளைங்களோட சொல்லுவாங்க. நீ திருந்தவே மாட்டியா எப்பயும்? திருந்தவே மாட்டியாடா? போதுண்டி, வலிக்குது. பாட்டுக்கு மானவரியா அடிச்சுக்கிட்டு கிடக்குறான். ஊர் உலகத்துல நான் மட்டும் தான் குடிக்கிறேன்னா மத்த யாரும் குடிக்கலையா? பாரு, அவங்களா அதை சாப்பிட்டாங்கன்னா நீ சாப்பிட்டுருவியா? பாரு, மரியாதை மண்ணாங்கட்டின்னு பாவத்துக்கு இன்னும் என்னென்ன கண்டாவில அனுபவிக்கணும்னு தெரியல. பாரு, இனி குடிச்சினா உன்னை என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டேன், அடிச்சு அப்படியே தோட்டி போடுவேன். பாத்துக்க, ஒழுங்க மரியாதை இருக்கிற மாதிரி தான் இரு. இல்லையா நீ எங்கிட்டாவது போ, எங்கிட்டாவது போய் பிச்சை எடு. அது எனக்கு தேவை கிடையாது சொல்லிட்டேன். நான் இருக்க வரைக்கும் தான் உனக்கு ஆறுதல். நான் இல்லன்னு வையே, நீ இல்லைன்னதான் நான் நிம்மதியா இருப்பேன். போய் தொலையா அங்கிட்டு. பாட்டில வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கான். பாக்குறவங்க சிரிக்கிறாங்க. இது என்ன வீடா இல்ல பாட்டில் கூட? நானு எல்லாம் ஒன்னாலதான். ஐயோ அம்மா, அடி மானவரி வலிக்குது. அடி உதவுற மாதிரி அண்ணன் கூட இந்த காலத்துல உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னைய மறுத்து போச்சு. ஆனா நீ உன்னால நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னும் என்னென்ன கண்டாவிலாம் பண்ண நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்து தொலையா. போய் அங்கிட்டு மாயாண்டி ஓடிடுடா. பேச்சு கேட்காம இந்த படுபாவியை நம்பி வந்ததுக்கு நல்ல கூலி கொடுக்கறேன். என்னதான் பண்றதுனே தெரியலையே. 4 பேர் அதிகப்படுத்துற அளவுக்குலாம் நடந்துக்கிறான். 15 சேர்த்து வச்சாலும் கணவன் கிட்ட எல்லாம் ஓடுறான். நம்ம சேர்த்து வைக்கிறதே விட மாட்டேங்கிறான். அவனும் 15 சம்பாதிச்சு போறதுக்கு துப்பு இல்லாம இருக்கான். என் விதிதான் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியலையே ஆண்டவா. அக்கா, பாப்பா பெருசானோனியும் என்னோடய நான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போட்டுமா? கூட்டிட்டு போடா. நான் பாப்பாவை சூப்பரா பார்த்துப்பேன். நான் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், தீபாவளிக்கு பாப்பாவுக்கு துணி எடுத்து கொடுப்போன்னு. எங்க அம்மா பாப்பாவுக்கும் துணி எடுத்து கொடுக்கலான்னு சொன்னாங்களே. அப்படியா? சரி சரி. மல்லிகா, என்னங்க கிளம்பிட்டீங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சரியா கிடக்கு. அதான் சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு. வெளியே வா. எங்க போறது வாரதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் போகணுமா? எங்க புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒத்தையில. எங்கிட்டு போறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு போகாம நீங்க மட்டும் எங்கிட்டு போனா நான் என்ன பண்றது? எங்க போறீங்க? எவ்வளவு நேரம் ஆகும் வரதுக்கு? வரும்போது வருவேன். என்ன உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? நீங்க தான் காசு இல்லைன்னு இருந்தீங்க. நேத்து வாங்கிட்டு வந்த தீனியே அவ்வளவு கிடக்குது. இதுல என்ன போய் புதுசா வாங்க போறீங்க? கேட்டா என்ன வேணும் ஏது வேணான்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு சும்மா இந்த இது தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்னத்த வாங்கிட்டு வரீங்க? வரிக்கு எதுவும் வாங்கிட்டு வரீங்களா? சரி, வீட்டுக்கு காய்கறி எல்லாம் இருக்கா? அதெல்லாம் எங்க அம்மா வாங்கி போட்டுருக்கு. சரி, அதுல இருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்துக்கிட்டேன், வரேன். 200 ரூபாய் எடுத்தீங்களா? ஏங்க நேத்தே 400 ரூபாய் எடுத்துருக்கு, இன்னைக்கு 200 ரூபாய் எடுத்தீங்கன்னா எங்க அம்மா திட்டாதா? வெளியே போனா 4 பேர் இருப்பாங்க. வரவன் அது வேணும் இது வேணும்னு கேட்பான். என் பாக்கெட்ல 10 காசு இருந்தா நான் எடுத்து நீட்ட முடியும். அதை விட்டுவிட்டு ஒண்ணும் இல்லாம போய் அவங்க எல்லாம் மூஞ்ச பத்துக்கிட்டு நிக்க சொல்றியா நீ? எங்க அது எங்க அம்மா காசுங்க. ஒரு தடவை எடுத்து காட்டினா அதுல நீங்களே எடுப்பீங்களா? யாரு சும்மா இந்த வளன்ல என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். இத சொல்லிட்டு போறதுனால உனக்கு நல்லதுன்னு நினைச்சுக்க. சொல்லாம எடுத்துட்டு போனாதான் தப்பு. என்னமோ பண்ணுங்க போங்க. ஏய் தங்கப்பிள்ள, அப்பா வெளியே போயிட்டு வரேன்டி. அம்மா கிட்ட சமத்தா இருந்துக்கிடு சரியா? இவரு வேற அன்னைக்குதான் எடுத்து கொடுத்தேன், மறுபடியும் காசு எடுத்துச்சேன்னு ஏன் பண்றாரோ. முதல்ல அந்த காசு எடுத்து ஒளிய வைக்கணும், இல்லைன்னா மொத்தத்தையும் எடுத்து இவர் பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிறோம். இங்க இருக்க வீட்லயே நம்மளை அடிச்சு துரத்தாம விட மாட்டாரு போல இருக்கே. இந்த நேரத்துல யாரு போன்னு தெரியலையே. எப்பா உள்ள என் போன் இருக்கு கட்டில் மேல, அதை மட்டும் எடுத்துட்டு வரியா? சரிக்கா. ஐயோ எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுவும் பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அக்கா இன்னாங்க போனு.